testing. Check one, check 1 2. இல்ல. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான vlogல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவும் ஒரு டே vlogகாக தான் இருக்க போகுது. ஆனால் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான vlogகாக இருக்கும். டே எங்களுக்கு ரொம்ப ஒரு லாங் டேயாக இருந்ததுனால இது ஒரு vlogகாக அப்படியே அது ஃபுல் டேயும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது உங்களுக்காக நான் கொண்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த vlog பாருங்கள். இந்த vlog பிடிக்கும். இந்த vlog நான் ஸ்டார்ட் பண்ணுறது என்னோட லஞ்ச் குக்கிங்கில் இருந்து தான். ஸோ ஒரு ஸ்ரீலங்கன் ஒரு ஃபேமிலினா அவங்களோட லஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீலங்காவில் இந்த டால் கறி தான் மெயின் டிஷ்ஷாக எப்பயுமே இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஏதாவது ஒரு வெஜிடபிள், ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கும். ஆனால் இந்த டால் நீங்கள் எப்படி சமைச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்களோட லஞ்ச் மெனு yellow ரைஸ் வித் டால் கறி, பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் ஃபிஷ். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு லஞ்ச் தான் இது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 3 கரீஸோட ரைஸ் எடுத்துப்பாங்க. நாங்களும் அப்படி தான். டிப்பிக்கல் ஸ்ரீலங்கன்ஸ். இப்படி குக் பண்ணிகிட்ருக்க கேப்பில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்காக ரோஸ் மில்க் செய்கிற காட்சி தான் இது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி ரோஸ் சிரப் நீங்களும் வீட்டில் வாங்கி வச்சிட்டிங்களா இருந்தால் வெளியில் போய் ரோஸ் மில்கெல்லாம் வாங்கி குடிக்க தேவையில்லை. நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, பேக் டு த குக்கிங். பண்ணும்போது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த ஆனியன் கட் பண்ணுறது தான். அழுது ஒவ்வொரு வாட்டியும் கட் பண்ணும்போது ஏண்டா குக்கிங் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு எப்பயுமே இருக்கும். பட் நம்ம ஆனியனை கட் பண்ணி எப்பயுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ அதனால் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். நிறைய பேர் கியூக்கம்பர் சலாட் ஆனியன், டொமேட்டோ, லைம் எல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும். ஆனால் எனக்கு கியூக்கம்பருக்கு லைட்டாக பெப்பரும் சோல்ட்டும் மட்டும் போட்டு அப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த கியூக்கம்பர் ஸ்லைஸை ஃப்ரைட் ரைஸோடு சும்மா சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் இதை யாரும் ட்ரை பண்ணி இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டடா, இதுதான் எங்களோட லஞ்ச். இந்த லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு பிளேஸ் இந்த வீடியோவில் காட்டுவேன். அந்த விஷயம் ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த இடம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸ்ரீலங்காவில் இருக்கிற 90s கிட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுதான் ஸ்ரீலங்காவில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு மால். இப்போது அதை வந்து ரினோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நாங்கள் அதுக்குள்ளேயும் போய் வீடியோஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிளி டெக் தான். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோஸ் கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சின்ன மைக் ஒன்று எங்களுக்கு தேவைப்பட்டது. அந்த மைக்கை பை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். அங்கேயே அந்த மைக்கை வாங்கி அங்கேயே வந்து அன்பாக்ஸும் பண்ணோம். Check 1, check 1 2, check 1 2. Testing, check 1, check 1 2. Hello, hi. Okay. This is DJI Mini 1. Can talk. Check. Okay, now we are in Simply Tech. We came here to buy one DJI mic for my beautiful wife. And we bought it now and we are checking it. And this is my beautiful baby girl. நெக்ஸ்ட்டு மைக் வாங்கின சந்தோஷத்தோடு நாங்கள் போன இடம் தான் இந்த பிங்சோங். இது வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் எல்லா இடத்துலையும் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இவங்களோட பபிள் டீ எல்லாம் நிறைய வெரைட்டியில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி. எப்பயுமே க்ரௌடாகவே இருக்கிற ஒரு இடம். ஸோ நாங்களும் போய் ஒரு பபிள் டீ வந்து ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்தது. பிங்சூன்லேருந்து அப்படியே நாங்கள் மெரின் ட்ரைவ் பக்கம் வந்தோம். வந்து பார்த்தா இந்த ஈவினிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஸ்கை பீச் அவ்வளோ காமாக இருந்தது. இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு நாட்டில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. ப்ரவுட் டு பி ஸ்ரீலங்கன். இந்த பியூட்டிஃபுல்லான ஈவினிங்கை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அடுத்து போன இடம் தான் A to B. ஈவினிங் ஆகிட்டு ஸோ ஐ நீட் அ ஃபில்டர் காஃபி. A to Bயில் வந்து ஃபில்டர் காஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் யாரும் இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக A to Bக்கு போங்க. A to Bயில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அங்கே போனால் நிறைய இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்கீங்க? பன் பட்டர் ஜாம் இருக்கா? இருக்கா இன்னைக்கு? இருக்கு பன் பட்டர் ஜாம் இருக்கு. ரெண்டு பன் பட்டர் ஜாம். யூ வாண்ட் காஃபி? A to Bயில் பன் பட்டர் ஜாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வாட்டி போன டைமில் எங்களுக்கு வந்து பன் பட்டர் ஜாம் இல்லைன்ட்டாங்க. பட் லக்கிலி இந்த முறை எங்களுக்கு பன் பட்டர் ஜாம் கிடைச்சிது. இதை சொல்ல விரும்புகிறீங்களா? எடுக்க சொன்ன 2 எடுத்தது நீங்கள் தான். பாருங்க மக்களே, 2 வாங்கினேன். அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்று. இப்போ என்னோட ஷேர் பண்ணுறாங்க. முதல்ல காஃபி வேணாம். இப்போ காஃபி வேணுமா? காஃபி வேணும். காஃபி யார்? ஆனால் சுடுது. எப்படி தான்? அப்போ ஏன்
எடுத்தீங்க? அப்போ ஏன் அதை எடுத்தீங்க? புதுசாக மைக்கெல்லாம் வாங்கியிருக்கீங்க. அதான் சின்ன ட்ரீட் காஃபி பன் பட்டர் ஜாம். The OG bun butter jam from A to B. அவ்வளோ சீனெல்லாம் கிடையாது. இல்லை பன் பட்டர் ஜாம் இலங்கையில் பன் பட்டர் ஜாம் இங்கே தான் ஃபஸ்ட்டாக சாப்பிட்டேன். இன்னொரு இடத்துல இருக்குது, அந்த பேர் சொல்ல விருப்பம் இல்லை. இலங்கையில் பன் பட்டர் ஜாம் வந்து எனக்கு டேஸ்ட்டாக ரொம்ப சாப்பிட்டது A to Bல மட்டும்தான். அது ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு எரிக், அவர் வந்து ஃபாரின் யூஎஸ் தானே, அவர் எனக்கு கதை ஒன்று சொன்னார். பன் பட்டர் ஜாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் A to Bல. என்ன ரீசன்னா, அவர் சின்னத்தில் சாப்பிட்ட ஒரு டோனட் டேஸ்ட் வந்து அதில் இருக்கான். அந்த டோனட்டோட மேலே ஜாம் போட்டு தருவாங்களாம் யூஎஸில். அவர் டெக்ஸஸில் அவர் அந்த பேக்கரியில் அந்த வார டேஸ்ட் இன்னும் இருக்கான். அது சொல்லும்போது அவருக்கு இன்னும் நாக்கில் வச்சு விடுவாங்க. விஜய் சேதுபதி 96 சொல்லுவார் அந்த மாதிரி. இந்த காமான ஈவினிங்கை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் போன இடம் தான் ஹெவ்லாக் சிட்டி மால். அங்கே பேபியை வந்து நாங்கள் ப்ளே ஏரியாவில் போட்டிருந்தோம். அவங்களுக்கு ஒரு ப்ளே டைம் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் அவங்க அந்த ப்ளே ஏரியாவில் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹெவ்லாக் மாலில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தோம் ஹோட்டலில் வந்து 60% ஆஃப் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்குள்ளே போய் சும்மா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு உள்ளே. பட் அங்கே நடந்ததே வேறு. அங்கே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஹஸ்பண்ட்க்கு வந்து அவருக்கு சில ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி அங்கேவே அவருக்கு தேவையான சில ட்ரெஸ் வந்து பை பண்ணார். சடனாக என்னோடய பேபியும் ஹஸ்பண்டையும் காணோம். போய் பார்த்தா டாய்ஸ் ஏரியாவில் 2 பேரும் இருந்தாங்க. இந்த இடத்துல என்னோடய பேபியை கூட சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடலாம். என்னோடய ஹஸ்பண்டை இந்த மாதிரி டாய்ஸ் கண்டா கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம், கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டின்னர் எடுக்கிறதுக்காக ஹெவ்லாக் மாலில் இருக்க லேஆர்ட்க்கு தான் போனோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் எல்லா விதமான ஃபுட்டுமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரோடையும் வந்து ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒவ்வொரு ஃபுட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ போட்டு வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் கஷ்டமாக ஃபோனில் நோண்டி இருக்கு. இதுக்கப்புறமா என்னோடய வ்ளாகை வந்து என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ அதனால் நாங்கள் அங்கே என்ன டின்னர் எடுத்தோம் அப்படின்றத எனக்கு உங்களுக்கு காட்ட முடியலை. எனிவேஸ், இது வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோவை வந்து ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.